கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இடன் ஜெம்ஸ் மறைந்துள்ள முத்துக்கள் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற இடன் ஜெம்ஸ் மறைந்துள்ள சத்தியம் என்ன பார்ப்போமா? ஆண்டவர் இஸ்ரவேலர் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர்களுக்காக குறிக்கப்பட்ட விடுதலை பயணம் தொடங்கலாயிற்று. எப்படி பார்க்கலாமா? யோசேப்பு யாருன்றதே தெரியாத ஒரு மன்னன் எழுப்பினான் எகிப்து தேசத்தில். அந்த மன்னன் என்ன பண்ணுறான், யாரோ ஒரு இன மக்கள் மட்டும் பெருகிட்டே போகிறாங்க. அந்த ஆம்பளைங்களை பார்க்கறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ரொம்ப பலன் உள்ளவர்களாக இருக்காங்க. இவங்களை இப்படியே விட்டால் நமக்கு ஆபத்து, நம்மளிடத்துல போருக்கு வந்துடுவாங்க, மிலிட்ரி த்ரெட் மாதிரி அவன் என்ன பண்ண ஃபீல் பண்ண. உடனே அவர் என்ன செய்தானா, ஒரு 2 மருத்துவச்சிகள் சூப்பருங்க, அந்த மருத்துவச்சிகளை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு, நீ போகிற இஸ்ரவேல் ஜனங்களில் அந்த எபிரேய பெண்கள் பிரசவ சமயத்தில் நீ போய் என்ன பண்ணணும், குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது ஆம்பளை பிள்ளைகள் எல்லாரையும் கொன்னணும், பொம்பளை பிள்ளைகள் எல்லாரும் காப்பாற்றினோம். உங்களுக்கு தெரியுமா, மருத்துவச்சிகள் சிப்பிரா பூவால் 2 பேரும் ஜீவனுள்ள தேவனை அறிந்தவர்களாக இருந்தார்கள். They feared the Lord. அவங்க தேவனுக்கு பயந்தார்கள். பயந்தபடினால அவங்க என்ன பண்ணாங்க, ஆண் பிள்ளைகளையும் சேர்ந்து காப்பாற்றி விட்டார்கள். ஸோ இன்னைக்கு நம்ம படிக்கிற ஃபர்ஸ்ட் என்னன்னா, எப்படிப்பட்ட ஈவில் தாட்ஸ் இருந்தாலும், எப்படிப்பட்ட அதிகாரமாக இருந்தாலும், அது வேண்டாத காரியமாக இருந்தால், ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமான காரியமாக இருந்தால் நாம் அதை செய்யணுன்றது அவசியம் இல்லை. தைரியமாக என்ன பண்ணாங்க, எதிர்த்துனாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, பிள்ளைகளை காப்பாற்றினாங்க. 2வது அவர் அவங்கள 2 பேர் சிப்பிராலையும் பூவாலையும் கூப்பிட்டு அந்த மண்ணை கேட்டேன், ஏன் இப்படி பண்ணீங்கன்னு. அவங்க லைஃபை ரிஸ்க்குங்க, உங்களுக்கு தெரியாது, என்ன வேணாலும் பண்ணலாம், சின்ன பின்னமாக்கலாம், குடும்பத்தையே அழிச்சு போட்டலாம். பயப்படல, அவங்க கரேஜியஸாக தைரியமாக நின்று என்ன சொன்னாங்க, ஐயா உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் போகிறதுக்கு முன்னால அந்த எபிரேய பெண்கள் பயங்கர பலசாலிகளாக இருக்கனால எங்களுக்கு முன்னாலே பிள்ளைய பெற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக பேசி என்ன பண்ணிட்டாங்க, வெளியில் வந்துடுறாங்க. கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமாங்க, அவர்களுடைய விசுவாசத்தை அவர்கள் தேவனுக்கு பயந்தபடினார். ஜீவனுள்ள தேவனை அறிந்தவர்கள், ஜீவனுள்ள தேவனுக்கு அவர்கள் பயந்தார்கள். அதன் காரியமாய் கர்த்தர் அவர்களை காப்பாற்றி அவர்களை குடும்பம் முழுவதையும், அவர்களை சார்ந்துள்ள குடும்பம் முழுவதையும் அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு பயந்ததுனால சிப்பிரா பூவால் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். விடுதலை பயணத்தில் இவர்கள் இதுதான் தொடக்கம். இது எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தா, இந்த பார்வோன் உடனே என்ன சொல்றாரு, எல்லா எபிரேய பெண்களுக்கும் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, குழந்தை பிறந்தா ஆம்பளை பிள்ளைகளெல்லாம் தூக்கி நதியில் போட்டுருவீங்க, பொம்பளை பிள்ளைகளெல்லாம் என்ன பண்ணிடுவீங்க, பழைக்க வச்சுக்குவீங்கன்னு. இதுதானே நடக்குது. காட் ஒர்க்ஸ் இன் மிஸ்டீரியஸ் வேஸ். அவருடைய செயல்பாடுகள் யாருனாலையும், அந்த ராஜாவே டிகிரியை இப்போ கொடுக்காம அறிந்து கொள்ளவே முடியாது. நதியில் போடுங்கன்னு. இன்னைக்கு அழகான மோசே பிறக்கும் போது அந்த இஸ்ரவேலர்களை மீட்கும்படியான ரட்சகன் லிபரேட்டர் பிறக்கும் பொழுது அவங்க அம்மா என்ன பண்ணுங்க, அழகான ஒரு நாணல் பிள்ளையை வச்சு அந்த நாணல்களுக்கு இடையில அழகாக அந்த நதி ஓரமாக அப்படி வைக்கிறாங்க. நதியில் போட்டனால நதியில் போட்டு என்ன பண்ணுறாங்க, காப்பாற்றப்பட்டா. இதே சிப்பிரால் பூவால் ஒத்துலன்னா மோசே இறந்து போயிருப்பார். இன்றைக்கு இது அப்படியே கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒத்து பார்ப்போமே. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனங்கள், வேதனைகளின் அடிமைத்தனம், பாவன்ற அடிமைத்தனம், கஷ்டன்ற அடிமைத்தனம், நிறைய இருட்டான வாழ்க்கை, நிறைய வேதனைகளை நம்ம வாழ்ந்துட்டு இருக்க சமயத்தில் நம்மளை இந்த காரியத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாய் இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு, இந்த சிப்பிரால் பூவால் பயந்தாங்களோ அதே ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் பயப்படும்படி அவர் என்ன பண்ண, தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்மளை லிபரேட் பண்ணுறதுக்கு, இந்த உலகத்தில் நம்மளை மாற்றுவதுக்கு அனுப்பினார். நம்ம இருந்த இடத்துல அவர் எடுத்துக்கிட்டார். நம்மளுடைய வேதனைகளை அவர் சுமந்தார். நமக்கு வேண்டிய பாவ மன்னிப்பை அவர் அந்த இயேசு கிறிஸ்து வாங்கி கொடுத்தார். நமக்குரிய மறுஜென்ம வாழ்க்கையை நமக்கு கொடுத்தார். அவர் மூலியமா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், பிதாவுக்கு நம்மளை ஒரே பிள்ளையாய், மகனாய், மகளாய் மாற்றி கொடுத்தார். அது மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்கும் மேல என்னன்னா, அவருடைய சாயல் எதெல்லாம் நம்ம எழுந்தோமோ அது எல்லாத்தையும் நமக்கு பெற்றுக்கொள்கிறோம். ஃப்யூச்சரில்
நாம் அவரோடு அரசாணும்படியாய் மகிமையில் அவரோடு சுகித்திருக்கும்படியாய் வாழ்க்கையும் நமக்கு என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கிடைக்கிறது. இதெல்லாம் எப்படி? இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு முன்பாக நாம் நீதிமான்களாக நிற்கும்படியான காரியம். இவ்வளோ பெரிய ரட்சிப்பு நமக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலேருந்து பெரிய ரட்சிப்பு கிடைக்கிறதுக்கு சிப்பிராலும் பூவாலும் ஒரு வழிகட்டை நின்னாங்க. அந்த ராஜாக்கு முன்னால ஜீவனுள்ள தேவனுக்கு பயந்ததினாலே தைரியமாய் தீமைக்கு எதிர்த்து நின்னாங்க. They stood against the evil. எதுனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை வணங்குகிற நாம், அவருடைய நாமத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் ரட்சிக்கப்பட்ட நாம் விடுதலை பெற்ற நாம் எல்லாருக்கும் விடுதலையை சொல்வதற்கு எந்த சூழ்நிலையிலும் தைரியமாய் இருப்போமேயானால் நானும் என் வீடும் என் சந்ததியும் என் பின்வரும் குடும்பமும் அவரோடு ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்போம். இந்த ப்ராமிஸ் தான் இன்னைக்கு இஸ்ரவேலின் விடுதலை பயணத்திலே சிப்பிரால் பூவால் ராஜாவுடைய தீதான திட்டத்துக்கு கீழ்ப்படியாம ஜீவனுள்ள தேவனுக்கு பயந்தாங்க. இன்னைக்கு அதே ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு என்று கொடுத்திருக்க திட்டமாகிய ரட்சிப்பு என்னும் விடுதலை பயணத்தில் நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை தைரியமாய் எந்த சூழ்நிலையும் எப்படியும் சொல்லும் பொழுது சிப்பிரால் பூவாளுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்ட போல நானும் என் குடும்பமும் என் பின்வரும் சந்ததியும் என்றென்றைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பேன். கர்த்தர் என்னை உபயோகப்படுத்துவார், அவருடைய வீட்டிலே நான் நீடித்திருப்பேன். இன்னைக்கு சிப்பிரால் பூவால போல விடுதலை பயணம் ஆண்டவர் மூலமாய் வருகிற விடுதலை பயணத்தில் நீங்களும் நானும் தைரியமாய் ஜீவனுள்ள தேவனுக்கென்று எழுந்து நின்று பிரகாசிக்க போகிறோம். ஜெபிப்போமா? அன்புள்ள கர்த்தாவே, ஆம் சுவாமி, உம்முடைய ஒரே பேரான குமாரன் மூலமாய் நீர் எங்களுக்கு விடுதலை பயணத்தை தொடங்கி கொடுத்திருக்கிறீர். நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். உம்மாலே நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டோம். உம்மாலே உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்டோம். உமக்கு முன்பாய் நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். இன்றைக்கும் கர்த்தாவே, நாங்கள் உமக்கென்று உம்முடைய குமாரன் மூலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நாங்களும் ராஜா சிப்பிரால் பூவாலை போல தைரியமாய் எல்லா காரியத்துக்கும் எதிர்த்து நின்று உமக்கென்று கர்த்தாவை நாங்கள் உழைக்க எழுந்து நிற்க நீர் எங்கள் கிருபை பாராட்டும். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் தயவுள்ள பிதாவே, ஆமென்.